இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோக்குமே ஒரு மெசேஜ் வரும். யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு புது வீடியோ வந்திருக்கும். என்னன்னா நம்ம அந்த டோஸ்டர் வச்சு அந்த பையனை கொலை பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த வீடியோ தான் வந்திருக்கும். இதை பார்க்குற நம்ம ஹீரோ வந்து யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணோடனே, ராத்திரியோ உனக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நம்பர் வந்து மெசேஜ் வரும். என்ன அப்படின்னா பிளாக் 206 வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகும். என்னன்னா அவர் பக்கத்து வீட்டாக்கார ஆன்ட்டியாக தான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி ஏறி போட்டுற ஆன்ட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா நான் தாண்டா உன்னை வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு மெமரி கார்டு அந்த டோஸ்டருக்குள்ள வச்சு, இப்போ என்னன்னா அந்த டோஸ்டருக்குள்ள 2 மெமரி கார்டு இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட போல ஹீரோ கிட்ட என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் பாத்துக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கும். சரி நம்ம ஹீரோ ஓகே முடிஞ்சிருச்சு போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அங்கே பார்த்தா ட்விஸ்ட் இறந்து போயிருப்பான் அவன் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இறந்த ஃப்ரெண்டை வந்து ஹீரோடைய கையாலே வந்து அந்த பாட்டியை வந்து புதைக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ கட் பண்ணா இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பாட்டி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறத நம்ம ஹீரோட்ட சொன்னு கேட்குற ஹீரோ துடிச்சு போயிடுவாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரரே கூட்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் தயவு செஞ்சு முடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரையும் சொல்லுவார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த போலீஸ்காரரை அந்த பாட்டி போட்டு தள்ளிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி மறுபடியும் நம்ம ஹீரோ வச்சே வந்து போச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்பதான் இந்த இடத்துல அந்த பாட்டி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பிளாட்ல இருக்க 3/4 பேரை கொண்டு தள்ளியிருக்கேன், இது காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து ஒரு சைக்கோ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்கிற ஹீரோ வந்து துடிச்சு போயிடுவார். நம்ம ஹீரோ ஹீரோயினும் சரி தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள அந்த பாட்டியும் வந்து எப்படியோ வந்து ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் தான் வந்து இந்த ஜும்பா கிளாஸ் எல்லாம் போனவங்களாச்சு, அதாவது அந்த கராத்தே மாதிரி இருக்கும்ல அந்த கிளாஸ் போனவங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சண்டை போடலாம்னு நினைக்கும் போது அந்த பாட்டி வந்து சரியான பிளாக் பெல்ட்டா இருக்கும் போட்டுருக்கு, அடிச்சு போட்டு பட்டையை கிளப்பி நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்கி நம்ம ஹீரோயினுக்கு சண்டை போடுற மாதிரி பண்ணி கொடுத்து கடைசியில் அந்த பாட்டிக்கு தள்ளி கொண்டுருவாங்க. ஸோ இதோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க.